கேதுவும் சனியும் சேர்ந்த பலன்களை சென்ற பதிவில் லக்னத்தில் இருந்தால், 2ஆம் இடத்தில் இருந்தால், 3ஆம் இடத்தில் இருந்தால், 4ஆம் இடத்தில் இருந்தால் எப்படி பலன்களை தருவார்கள் என்பதை சொல்லியிருக்கேன். அந்த லிங்கை கீழே நான் பதிவு பண்ணுறேன். இப்போது இன்றைய பதிவில் சனியும் கேதுவும் சேர்ந்து 5ஆம் பாவகத்தில் இருந்தால் என்ன செய்வார்கள்? பொதுவாக நம்ம கேதுவை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கேது எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து உள்நோக்கி செல்லக்கூடியவன் அல்லது விரிவடைந்து செல்லக்கூடியவன், ஒரு முற்றற்றவன், அதாவது எதையும் முடிவுக்கு வராதவன். அந்த கேது அப்படியே என்லார்ஜ் பண்ணிகிட்டே போவோம், ஒரு விஷயத்தை என்லார்ஜ் பண்ணிகிட்டே போவோம். அது நல்லதல்ல, கெட்டது தான். ஆக்சுவலாக ஒரு முடிவுக்கே வராமல் இருந்தால் என்ன நடக்கும்? முடிவில்லாமலேயே வாழ்க்கை ஓடும். எனவே கேதுவுடைய தன்மை அது நோயாக இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சிந்தனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு ஞானம் அல்லது கடவுளை பற்றிய சிந்தனையாக இருந்தாலும் சரி, அந்த கேது விரிவடைந்து கொண்டே போவான். அதனால தான் அந்த கேதுவை நம்ம ஞானத்துக்கு கொடுத்துறோம். ஞானம் ஒரு முற்று பெறாதது. அதனால் இந்த சனி இருக்கான் இல்லையா, இந்த சனி மெதுவாக செல்லக்கூடியவன், சனீஸ்வரன் என்று பெயர். அதாவது மெதுவாக செல்லக்கூடியவன் தான் சனீஸ்வரன். இவனுடன் இந்த கேது சேரும் பொழுது இந்த மெதுவான தன்மையை இன்னும் அதிகப்படுத்துவானே ஒழிய வேகப்படுத்த மாட்டான். ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, கேது சனியுடன் சேரும் பொழுது சனி தன்னுடைய தன்மையில் மாறுபட்டு செயல்படுவான் என்று. கிடையாது. அதெல்லாம் ஒரு கிரகங்கள் சேரும்போது இன்னொரு கிரகத்தை மாறுபடுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இந்த கிரகத்துடைய சனியுடைய காரகத்துவமும் இந்த சனியுடைய குணமும் கேதுவுடைய குணமும் சேர்ந்துதான் செயல்பட வேண்டும். அது எந்த லக்னத்தை பொறுத்து, அவர்கள் எந்த ராசியில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அதனுடைய வேகங்கள் இருக்கும். நான் சொன்னது கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். இப்போ சனி மெதுவாக செல்லக்கூடியவன், அந்த கேது முட்டுக்கட்டை போடக்கூடியவன், ரெண்டுமே சேர்றாங்க. இதை ரொம்ப இழுத்துக்கிட்டு என்லார்ஜ் பண்ணக்கூடிய கிரகங்கள் ரெண்டும் சனியும் கேதுவும். அதனால தான் சனியும் கேதுவும் எங்கே இருந்தாலும் அது சரியான பலன்களை ஜோதிட நூல்கள் சொல்லலை. இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கேது போய் சேர்ந்ததுனால சனி கொஞ்சம் நல்லவனாக மாறுவான்னு சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. நாங்களும் நிறைய ஜாதகங்களை ஆய்வு செய்து வச்சுருக்கோம். இந்த கேது ஆக்சுவலாக ராகு கேது சாராவளியில் வரவில்லை. எனவே இது அடுத்தடுத்து வந்த நூல்களிலிருந்து தான் நான் இந்த பலன்களை நமக்கு எடுத்துட்டு போகிறோம். பலன்களை சொல்வதை விட இந்த பலன்கள் எவ்வாறு உருவாகுது, ஏன் அதை சொல்லப்படுகிறது. இப்போ ஒரு 5ஆம் இடத்தில் சனியும் கேதுவும் இருந்தால் ஏன் குழந்தை பேரு தாமதப்படும் அல்லது குழந்தை பேர் இருக்காது என்று சொல்லப்படுகிறது. இதை தான் நம்ம யோசிக்கணும். இதுதான் ஜோதிடத்திற்கு ரொம்ப அழகு. ஏன், எதுக்கு, எதனால் சொல்லப்படுகிறது, இதை யோசனை பண்ணிகிட்டே வரணுமே ஒழிய, அதை ஆய்வு ரீதியாக போகணுமே ஒழிய நம்ம அவங்க சொன்னாங்க அதனால் நான் இங்கே சொல்கிறேன், அது தேவையில்லை. ஜோதிட நூல்கள் கண்டிப்பாக தேவை. ஜோதிட நூலுடைய அடிப்படையை வைத்துக்கொண்டு தான் நான் இதெல்லாமே சொல்கிறேன். ஜோதிட நூல்கள் இல்லாமலோ மூல நூல்கள் இல்லாமலோ நம்ம எதையுமே பேச முடியாது. இப்போ 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது ஒரு காதல் யுத்தியை உருவாக்கக்கூடியது, பொது அறிவை உருவாக்கக்கூடியது, அன்பை உருவாக்கக்கூடியது 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடம் என்பது ஒரு கற்பனா சக்தியை உடையது, கற்பனை பலம் கொண்டது. நம்ம ஒரு குடும்பம் நடத்துகிறோம் அல்லது குழந்தை பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மனைவியுடன் இருக்கும் பொழுது ஒரு கற்பனை சக்தி வேண்டும். அப்போ தான் தாம்பத்திய சுகம் சுகமாக இருக்கும். காதல் உணர்வு வேண்டும், காதல் லவ்விங் அந்த அமைப்பு வேணும். அப்போ தான் கணவன் மனைவியுடைய உறவு நல்லா இருக்கும். இதுதான் சைக்காலஜிக்கலாக சொல்லக்கூடியது. இந்த 5ஆம் இடத்துல போய் சனியும் கேதுவும் உட்கார்ந்தா என்ன செய்வான்? அவனுடைய காதல் உணர்வுகளை ஒரு வெளிப்படுத்த விட மாட்டான். கஞ்சப்பை அல்ல, சனியே கஞ்சேன், அதை வேற அதிகப்படுத்தக்கூடியவன் கேது. ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருப்பான். ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்த தெரியாதவனாக போயிடுவான். ஒரு லவ்விங் பெர்சனாக இருக்க முடியாது, ஒரு காதலிக்க தெரியாது. காதலிக்கிறேன்னு போய் நாலு பேர்கிட்ட மொத்தடி வாங்கிட்டு தான் வரணும். எப்படி காதலிக்கணும்னு தெரியாது. இந்த சனியும் கேதுவும் 5ஆம் இடத்தில் இருந்தால் தன் மனைவியுடன் எப்படி இணைய வேண்டும்ங்கிறத ஒரு கற்பனா சக்திக்குள்ளே போக மாட்டான், கற்பனை சக்திக்குள்ளே போக மாட்டான். இயந்திரமாக வேணால் வேலை செய்யலாம். அவனுடைய கற்பனைகள் இயந்திரமாக வேலை செய்யலாம். இதனால் அவனுடைய குழந்தை பாக்கியம் பாதிக்கப்படலாம்.
இதே நேரத்தில் 5ஆம் இடத்தில் சனிக்கேது இருந்து மனைவிக்கு நல்ல அமைப்புகள் இருந்தால் அந்த மனைவியுடைய முயற்சிகளில் குழந்தைகள் பிறக்கும். எனவே நீங்கள் சனிக்கேது 5ஆம் இடத்தில் இருந்தால் குழந்தையே பிறக்காதுங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது மனைவியுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் வலுவாக இருந்தால் அவள் கொஞ்சம் தன்னுடைய ஈடுபாடுடன் நல்லபடியாக இருக்கும் பொழுது சனிக்கேது குழந்தை பேற்றை தர வாய்ப்பு உண்டு. 2வது விஷயம், 5ஆம் இடத்தில் குழந்தை பேர் மட்டுமல்ல, அந்த குழந்தைகளால் இவர்களுக்கு என்ன பலன், அந்த பிறந்த குழந்தைகளால் என்ன பலன், இதுதானே முக்கியம். குழந்தை பேர் அடுத்தது. குழந்தை பிறந்தால் இவர்களுக்கு என்ன பலன்? கண்டிப்பாக சுமாராக தாங்க இருக்கும். சனிக்கேது இருக்கக்கூடிய 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவருடைய குழந்தைகளால் அவர்களுக்கு அதிகமாக பலன் இருக்காது. மேக்சிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 2வது 3வது பொது அறிவு என்று சொல்வோம். சிந்தனை செய்யக்கூடிய பொது அறிவு அந்த 5ஆம் இடத்தை தான் கொண்டு வரும். அங்கே போய் சனிக்கேது இருந்தால் ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டே அந்த பொது அறிவை மேக்சிமம் வெளிப்படுத்த மாட்டாங்க. இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ. இப்போ ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க, 5 ABCDன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அது இதுவா அதுவான்னு யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்களுடைய முடிவுக்கு வர மாட்டாங்க. எனவே இந்த சனிக்கேது 5ஆம் இடத்தில் இருப்பதனால் அந்த 5ஆம் பாவகத்தை ஓரளவுக்கு பாதிக்க தான் செய்வான். அந்த சனி ஒரு நல்லவனாகி அதை ஒரு நல்ல அமைப்புடன் செயல்படுவான் என்பது தவறு. இதை நீங்கள் அனுபவ ரீதியாக பார்த்தால்தான் தெரியும். அடுத்தது லக்கணத்துக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடத்தில் சனியும் கேது இருந்தால் என்ன செய்யும்? 6ஆம் இடம் என்பது கடன், வழக்கு, பகை, நோய், இதுதானே. இங்கே போய் சனியும் கேது உட்கார்ந்தா இவனே வளவளன்னு இழுக்கிறவன். அப்போ கடனை என்ன செய்வான்? விழுன்னு இழுத்துட்டு போவான், முடிக்க விட மாட்டான். ஒரு நோயின்னு வந்துடுச்சு அவங்களுக்கு. அந்த நோய் அவங்களுடைய காலத்துக்குமோ அல்லது பல காலங்களுக்கோ அல்லது அந்த தசாபுத்திகள் வரையுமோ அந்த நோயை வளன்னு இழுத்துட்டு போவோம். ஒரு முடிவுக்கு வரமாட்டான். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கேது வளன்னு இழுத்துட்டு போவான். அடுத்தது பகை. ஒரு பகை நின்று ஏற்படுத்தி விட்டால் காலத்துக்கும் அந்த பகை இழுத்துக்கொண்டே போகும். அந்த சனிக்கேதுடைய குணங்கள் அதை வளன்னு இழுத்துட்டு போகும். ஒரு முடிவுக்கு வரமாட்டான். பஞ்சாயத்து பேசினாலும் வராது. நோயும் அதிகமாகிடும், கடன் இருந்தாலும் அதிகமாகும்ட்டேன், பகையும் அப்படி தான் போகும். அப்போது இந்த 6ஆம் இடத்தில் ஏதாவது மறைவு ஸ்தானம் என்று சொல்லுவார்கள். சில பேர் இப்படி தான் மறைவு ஸ்தானம் என்று சொல்வார்கள். அதில் போய் ஒரு கெட்ட கிரகங்கள் இருந்தால் அது வலுவாகும் என்று கூட சொல்லுவாங்க. இது சாராவடியில் சொல்லப்பட்டது. கல்யாணவர்மர் அதுபோல் சொல்லி இருந்தால் கூட அதோடைய பலன்களை அவர் சொல்லும் பொழுது வேறு மாதிரி சொல்கிறார். இதை நான் கல்யாணவர்மர் கூறிய சாராவடியை எடுத்து இதை பற்றி நான் தனியாகவே ஒரு பதிவு போடுறேன். மறைவு ஸ்தானத்தில் தீய கோள்கள் இருந்தால் நல்லது செய்வார்கள் என்பது கண்டிப்பாக அவ்வளோ தூரம் யோசிக்க வேண்டாம். அந்த பாவகத்தை அவன் கெடுக்க தான் செய்வான். ஒரு கடனை கொடுப்பான், ஆனால் வளவலன்னு இழுப்பான். கடனை முடிக்க விட மாட்டான். நோய் நோயை தீர்க்க விட மாட்டான். பகை பகையை வளவலன்னு இழுப்பான். அந்த குணங்கள் சனியும் கேதுடைய குணங்கள் உங்களுக்கு மாறுபட வாய்ப்பே கிடையாது ஐயா. அது அப்படியே தான் செயல்படும். அது நல்லதாக மாறி வேறு மாதிரி செயல்படும். அதுவும் 6ஆம் இடத்துல போனால் வேறு மாதிரி செயல்படும். அப்படிலாம் போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் யாருடைய ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்தாலும் இது எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம். லக்கணத்துக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடத்தில் போய் சனிகேது இருந்தால் வணக்கம் போட்டுட்டு கிளம்ப வேண்டியதான். சனியும் கேதும் போய் ஒரு 7ஆம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும்? மனைவி எப்படி அடைவான்? எப்படி அவன் ஒரு சுகத்தை பெற முடியும்? எப்படி அந்த மனைவியுடன் அவன் கலந்து ஒரு வாழ்க்கையை ஓட்ட முடியும்? எதுக்கெடுத்தாலும் தாமதம், எதுக்கெடுத்தாலும் இழுபறி, எதை எடுத்தாலும் சந்தேகம், எதை எடுத்தாலும் பொய். கணவன் மனைவியுடைய உறவுகளில் பொய் ஏற்படும். கணவன் மனைவியுடைய தாம்பத்திய வாழ்க்கை தாமதப்படும். ஒரு ஆர்வம் இருக்காது. எல்லாமே 5ஆம் இடம் கற்பனை, 7ஆம் இடம் செயல்பாடு. அந்த செயல்பாட்டில் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிக்கேது அவர்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் சுகத்தை கொடுக்காது என்பதனால் அது மனைவியுடைய தோஷமாகவும் சொல்லப்படும் அல்லது இவர்களுடைய தோஷமாகவும் சொல்லப்படும். எனவே அந்த 7ஆம் இடத்தில் சனிக்கேது இருப்பதனால் அவர்களுக்கு குழந்தை பேரும் தாமதப்பட வாழ்க்கை உண்டு. கண்டிப்பாக அது வாழ்க்கையில் தாமதப்படும். ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கூட ஆகும். இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிக்கேது என்ன செய்வான்னா யாருடனும் பழக விட மாட்டான்.
ஒருத்தவங்கிட்ட பழகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமாக பழக மாட்டாங்க. நீங்கள் யாருடைய ஜாதகத்தை எடுத்து சனியும் கேதுவும் சேர்ந்து இருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக தனித்து பார்க்காதீங்க. கேது மட்டும் இருந்தால் சனி மட்டும் இருந்தால் பார்க்காதீங்க, அதோடைய பலன்கள் வேறு. இது 2 கிரகங்கள் சேர்ந்திருப்பதால் சொல்கிறேன். அதில் வேறு கிரகங்கள் சேரக்கூடாது. சேர்ந்தால் அதோடைய தன்மை வேறு மாதிரி மாறும். எனவே இந்த சனிக்கேது மட்டும் பார்த்தீங்கன்னா அவர்கள் அதிகமாக பழக மாட்டார்கள், மற்றவர்களுடன் பழக மாட்டார்கள், அதிக உறவுகளை வைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் ஒன்று மட்டும் இதில் நான் தெளிவாக சொல்கிறேன். இது லக்னம் எது என்று புரிந்து கொள்ள வேண்டும். 7ஆம் அதிபதி எங்கிருக்கிறான்? 7ஆம் இடத்துல சனிக்கேது இருந்தாலும் 7ஆம் அதிபதி நன்றாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இவங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். அடுத்தது, பாவக ரீதியாக சனியும் கேதும் சேர்ந்திருக்காங்களான்னு யோசனை பண்ணி முடிவெடுங்க தயவு செய்து. நான் சனிக்கேதை பற்றி நான் குணங்களை வைத்து நான் பலன் சொல்லியிருக்கேன். நீங்கள் பாவக ரீதியாக அந்த 7ஆம் பாவகம் எங்கே பிறந்திருக்கிறது, அந்த சனிக்கேது எங்கே இருக்கானா பார்த்து தான் முடிவெடுக்கணும். அதுக்கப்புறம் நிறைய உயர்கணித ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒன்றை மட்டும் நான் திரும்ப சொல்லுவேன், கேது சேர்வதால் சனிக்குடைய குணம் மாறி அதோடைய தன்மை மாறி அது வேறு விதமாக வேலை செய்யும் என்பதெல்லாம் கிடையாது ஐயா. லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தில் சனி கேது இருந்தால் நம்ம 8ஆம் இடத்தை ஒரு ஆயுள் ஸ்தானத்துக்கு கொண்டு போகிறோம். சனியே ஆயுள் கிரகம் தான், அவன் போய் அங்கே இருந்தால் ஆயுள் கொடுப்பான்ங்கிறதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் மன ரீதியாக 8ஆம் இடத்தை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அந்த 8ஆம் இடம் போனால் மறைவு ஸ்தானம். இதில் வேற இந்த 8ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானம் வந்தால் சனியும் கேதும் பலம் பெறுவார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சனியும் கேதுவும் 8ஆம் இடத்தில் இருந்தால் பலம் பெற்று விடுவார்கள் என்று சொல்கிறாங்க. அது எந்த விதத்தில் பலம் பெறுவார்கள் என்பதை அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் அவங்க 8ஆம் இடத்தை மறைவு ஸ்தானமாக எடுத்துக்கொண்டு சொல்கிறாங்க. அது மறைவு, அந்த கெட்ட கிரகங்கள் போய் மறையும் பொழுது பலம் பெறும் அப்படின்னு. எதில் பலம் பெறும்? ஆயில வேணால் விருத்தி செய்ய முடியும். மற்றபடி அவங்களுடைய எண்ணங்கள், முடிவெடுக்கும் தன்மை. இப்போ சந்திராஷ்டமம் என்பதனால் எதுவும் செய்யாதீங்கன்னு சொன்னால் சந்திரன் 8ல் இருக்கிறதுனால தான், சந்திரன் 8ல் போய் மறைகிறதுனால தான் நீங்கள் சொல்லுவீங்க சந்திராஷ்டமத்தில் எந்த காரியம் செய்ய வேண்டாம். அதே போல் லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் சனியும் கேதுவும் அமைந்தாலே அது மறைந்து போகுது என்பது அல்ல. அந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தன்மையே அதை வெளிக்காட்டும். அந்த 8ஆம் இடத்தை வெளிக்காட்டும். என்ன 8ஆம் இடம்? உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில முடிவெடுக்க முடியாமல், ஐயோ லக்னத்தில் இருந்தால் கூட பரவாயில்லைங்க, 8ஆம் இடத்துல போய் சனியும் கேதுவும் இருந்தால் அவர்கள் எந்த வாழ்க்கையினுடைய முன்னேற்றங்களுக்கும் அவர்களால் செயல்பட முடியாது. எப்போ பாருங்க ஒரு முயற்சியில் தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எப்படி இருக்கும்? தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அவர்களால் எந்த ஒரு முயற்சியும் செய்ய முடியாது. எனவே 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் கேதும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக கூட இருக்கலாம். ஆனால் மீண்டும் சொல்கிறேன், ஆனால் லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறான், அவனுடைய 5ஆம் அதிபதி எப்படி இருக்கிறான், 9ஆம் அதிபதி எப்படி இருக்கிறான் என்பதை பொறுத்து தான் அந்த ஜாதகத்துடைய சனிக்கேதுடைய வலிமை அதிகமாகவும் குறையும். கண்டிப்பாக இந்த கேது சனியுடைய தன்மை இந்த ஒரு இழுவையான ஒரு வளவளை என்று இழுத்து செல்லக்கூடிய ஒரு முடிவை காண முடியாத ஒரு தன்மையுடன் தான் அந்த பாவகத்தை செயல்படுத்துவானே ஒழிய நல்லவனாக இருந்து நல்லதையே செய்து விடுவான் என்று கற்பனை கூட செய்ய முடியாது. அடுத்து நம் 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 4 பாவகத்திலும் சனிக்கேது இருந்தால் எவ்வாறு இருக்கும் என்பதை சொல்கிறேன். இது அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.